ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வீடியோவில் குக்கரில் ரொம்பவே ஈஸியாக பட்டாணி உருளைக்கிழங்கு ஒரு சைடிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே குயிக்காக 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப 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 சிம்பிளான டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துகிட்டு முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். இது மூணையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு பட்டையோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஆயில் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை லிட்டு போட்டு மூடிடலாம். எனக்கு காரம் வேணாம் அப்படின்றதுனால பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, இது ஒரு 3 விசிலில் ரெடி ஆகிடும். இதில் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. 3 விசில் அடித்ததுக்கப்புறமா ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. மணக்க ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை வற்ற விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். ரசம், சாதம் இது சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.